அஸ்ஸலாமு அலைக்கும் முஹம்மது கான் அவர்களே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஜஸாக்கல்லா இந்த வேளையில் இணைந்து கொண்டமைக்கு முதற்கண் எமக்கு கூறுங்கள், இது எந்த இடத்தில் இடம்பெற்றது? அலுத்கம நகரிலா அல்லது தர்கா டவுன்? இது இரண்டிலும் இது வந்து அலுத்கம நகரிலே, அலுத்கம டவுனில் இருக்கிறது. நல்லது. அலுத்கம டவுனிலே அங்கே எத்தனை முஸ்லிம் வியாபார நிலையங்கள் இருக்கின்றன? அதில் 84 கடை இருக்கிறது. 84 முஸ்லிம் வியாபார நிலையங்கள், வியாபாரிகள் கடைகள். நல்லது. அதில் உங்கள் வியாபார நிலையம் தொடர்பாக சற்று கூறுங்கள். எவ்வகையான வியாபாரம்? வியாபார நிலையம் வந்து என்னுடைய ஓன் பில்டிங் அது. ஆமா, அதில் எந்த வகையான வியாபாரம் மேற்கொண்டீர்கள்? அது வந்து காம்ப்ளெக்ஸ் மாதிரி அடிச்சிருக்கிற பில்டிங் உண்டு. காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கிற வியாபாரம். அது வந்து எல்லா வகையான சாமானும் இருக்குது. 7 வயசுலேருந்து 60 வயசு உள்ள பிள்ளைகளுக்கு என்னென்ன சாமான் தேவையோ அந்தந்த வகையான சாமான் இருக்குது. கிஃப்ட் ஐட்டம், ஆர்னமெண்ட்ஸ், காஸ்மெட்டிக், ஸ்கூல் ஐட்டம், ஒச் ஐட்டம். எவ்வளவு காலமாக இந்த வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபட்டு 15 வருஷமா செய்யற அந்த கடையை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏனைய சிங்கள மக்களாக இருக்கட்டும், சிங்கள வியாபாரிகளாக இருக்கட்டும், இதுவரை உங்களோடு எவ்வகையான உறவுகளை வைத்திருந்தார்கள்? என்னுடைய வரலாற்றை சொல்லுவது சிங்கள முஸ்லீம் சொல்லி பார்க்காமல் நான் எல்லோருக்கும் உதவி செஞ்சு கொண்டு சிங்கள மக்கள் பார்க்கவும் இல்லை, முஸ்லீம் மக்கள் பார்க்கவும் இல்லை. என்ன இன்றைக்கு சிங்கள மக்களும் சொல்றாங்க என்னை பத்தி நல்ல மனிதர் தான், நல்லா இருந்தவர் தான், இப்படித்தான் என்னை பத்தி சொல்றாங்க. ஆனாலும் இதை ஒரு குறிப்பிட்ட குழுவால தான் இது செய்யப்பட்டது. இதெல்லாம் சூழ்ச்சியை ஈட்டப்பட்டு செய்யப்பட்ட. என்ன காரணம்? உங்களுக்கு 84 வியாபாரிகள் இருக்கும் பொழுது உங்களை அவர்கள் குறிவைத்ததன் காரணம் என்ன? என்னுடைய ஓன் பில்டிங் அது. மற்றவர்கள் எல்லோரும் வாடகைக்கு இருக்கின்றார்கள். எல்லாம் வாடகைக்காக தான் இருக்கிறார்கள். என்னுடைய பில்டிங் ஓன் பில்டிங். அந்த இடத்தில் வந்து ஓன் பில்டிங் யாரும் இல்லை, எல்லாமே அந்நியனுடைய பில்டிங்கை எங்கட முஸ்லீம்கள் தான் வாடகைக்கு வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் உங்களுடைய வளர்ச்சியின் மீது கொண்ட பொறாமையினால் ஏற்பட்ட ஒரு சூழ்ச்சி தான் உண்மையான இது. என்னுடைய வளர்ச்சியின் மீது பொறாமை தான். நல்லது. இப்பொழுது உங்கள் சகோதரர் தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அதை எவ்வகையில் நீங்கள் மறுத்திருக்கின்றீர்கள்? அதற்கு ஏற்கனவே வந்து உண்மையாகவே அப்படி செய்யக்கூடிய மனிதர் இல்லை நாங்கள். என்ன கேட்டால் என்னுடைய நானா, அவருக்கு நான் 2 பிள்ளைக்கு பெரியவங்க, அவங்க 2 பேரும் கடையில கஷீரில் ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னும் 15 பேர் வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். அந்த கடை ஷாப்பில் வேலை செய்தவர்கள் மட்டும் இந்த பிள்ளைய வந்து என்ன அவங்களோட சிக்கன் சொல்லித்தான் அவங்க இந்த பிரச்சனையை உருவாக்கினது. அதில் அந்த குழந்தையின் தாயார் சாட்சி சொன்னதாக கூறுகின்றார்களே, அப்படியானால் இது அந்த குழந்தையின் தாயார் தான் சொல்றார் இப்படி நடந்த சம்பவம் உண்டு. அதுக்கப்புறம் போலீஸ்ல போய் என்ட்ரியை போட்டு எங்க நானாவை அரெஸ்ட் பண்றாங்க. அதன் பிறகு அவர் பிணையில் வெளிவந்திருந்தார். இந்த நேரத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு தொடர்பாக முஸ்லிம் சமூகம் உங்களுக்கு எவ்வகையான ஆறுதலை தந்திருக்கின்றது, அல்லது எந்த வகையிலே முஸ்லிம் சமூகம் உங்களோடு ஒன்றிணைந்திருக்கின்றது? மாஷா அல்லாஹ், முஸ்லிம் எல்லாரும் அப்படி உதவியாகிறாங்க. எல்லோருமே உதவியாகிறாங்க. இப்பொழுது அலுத்கம பிரதேசத்திற்கு வெளியிலே எமது அரசியல்வாதிகள், எமது சமூக தலைவர்கள் எத்தனை தூரம் உங்களோட தொடர்பில் இருக்கின்றார்கள்? எவ்வகையான ஆறுதல்? எல்லாரும் வந்து வீட்டுக்கும் வந்துட்டு போனார்கள். நல்லது. இதை நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய எத்தனிக்கின்றீர்கள்? ஏற்கனவே இது போலீஸ் தரப்பிலே இதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டிருக்கின்றதா? மேற்கொள்ளப்பட்ட எல்லா நடவடிக்கையும் தற்பொழுது நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அவங்க அந்த பெலப்பாளி வந்திருக்கிறாங்க. என கடையை மூடத்தில் அவங்களுக்கு வர ரூல்ஸ்ல நான் வந்து எங்க நானாவை போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணின டைம்ல வந்து நடந்த சித்தி வந்து 27ஆம் தேதி 8/29ஆம் தேதி தான் அவங்க போலீஸ்ல போய் என்ட்ரி போட்டு எங்க நானாவை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி நான் உசாவில போய் தான் எங்க நானாவை எடுக்கிறது. உசாவியில் எடுக்கும் போது இந்த பொதுபலன்னு சொல்லி ஹாமுதுருமார்கள் ஒரு 10-15 பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றான். இப்படி கொடுக்க முடியாது நேட்டா டாக்டர் வார்த்தா இதெல்லாம் பார்த்து தான் அவன் எங்களுக்கு எப்ப தந்தது நானாக்கு. அப்ப அந்த தடவையில எப்பய கொடுத்து நாங்க வீட்டுக்கு கூட்டிக்கணும். வந்த பிறகு போலீஸ்லயும் போய் அவன் பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் என்ன பலப்பாளி போப்பற நானா அரெஸ்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாவே எங்க நானாவுக்கும் எனக்குமோ எந்த விதமான பிரச்சனையோ அந்த பிள்ளைக்கோ எந்த விதமான பிரச்சனையோ ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சதி செய்து செஞ்ச திட்டம் தான் இதெல்லாம். இப்பொழுது இது உங்கள் மீது தனிப்பட்ட வளர்ச்சியின் பொறாமை என்று பார்க்கின்றீர்களா, அல்லது இது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் மீதான பொறாமை என்று பார்க்கின்றீர்களா? இது மொத்த முஸ்லீம்களுக்கும் உள்ளது பொறாமை தான். என்னிட தனிப்பட்ட முறையில் எனக்கும் இருக்கிறது. என்ன பில்டிங் வளர்ச்சி அடைஞ்சு போகுது, நான் வந்து நல்ல நிலைமையில் வாழும் போது இன்றைக்கு எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் உருவாகிக்கிறது. என்ன சொந்த பில்டிங் அவனை என்ன சிங்கள மதத்தில் அந்த ஹாமுதுருமார் என்ன சென்று சொல்றேன்னு சொன்னால்
தம்பியாගේ கடையை வகன்னோனாய், தம்பியாගේ கடையை வகன்னோனாய் கினி தியனவா அப்படித்தான் சொல்லிக்கொண்டு 200 பேர் பலப்பாளி போனானுங்க. இதற்கு முதல் இந்த குறித்த சம்பவத்துக்கு முன்னர் நீங்கள் எதிர்க்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு நடவடிக்கை? யாராலையும் நான் எதிர்க்கப்படவில்லை. அதற்கு முன்னர் எந்த ஒரு வியாபாரம் பண்ணிக்கொண்டு பிசினஸ் பண்ணிக்கொண்டு இருந்தேன். திடீரென இந்த கட்டத்திலே திடீரென இவ்வாறான ஒரு எழுச்சி வந்ததன் காரணம் என்னவாக இருக்க முடியும்? அல்லது யாராவது தனிப்பட்ட ரீதியிலே உங்களை அடக்கி ஆள வேண்டும் அல்லது உங்களை ஏதாவது ஒரு வகையிலே உங்களை முறியடிக்க வேண்டும், முடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களா? அது எங்களுடைய அந்நிய கடை, எங்களோட பிசினஸ் பண்ற கடை முன்னுக்கு ஒரு 4-5 கடை இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி குறைச்சலா இருக்கும். நீங்க அந்த சதி திட்டம் எல்லாம் தீட்டி இவங்கட ஒரு என்ன ஹாமுதுருமார்ட ஒரு திட்டம் தான் இது மெயினாவே. இந்த பொதுபல என்னமோன்னு சொல்ற அவங்க எல்லாம் பலப்பாளி போய் வெள்ளன காலையில பலப்பாய் போய் தான் ராவில தான் இந்த கடையை நெருப்படுத்துது. இந்த நேரத்திலே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நீங்கள் என்ன எதிர்பார்க்கின்றீர்கள் அல்லது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? எனக்கு நானும் சரி கஷ்டப்பட்டு பேமெண்ட்ல இருந்து வியாபாரம் பண்ணி எத்தனையோ வருஷமாக கெட்டி காத்த தொழில் தான் இதுதான். இன்றைக்கு நல்ல நிலைமையில நான் வாழும் போதே எனக்கு கிட்ட ஒரு 15 பேர் வேலைக்கு நிற்கிறாங்க. இன்றைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில வாழ்ந்து நிற்க சொல்லிக்கு தான் எனக்கு இப்படி ஒன்று நடந்தேன். இனி இப்ப நான் அந்த அவங்களுக்கு ஈந்தது என்ன பிச்சைக்காரனாக்கி போடுறதுக்கு தான். இனி அந்த நிலைமைக்கு இன்றைக்கு இப்ப நான் கடன்காரனாகி கோடிக்கணக்கான சொத்தை தான் இப்ப இழந்துட்டு நான் இப்ப வீட்டுல இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறேன், நான் எப்படியாவது முன்னுக்கு வந்துடுவேன். அந்த நம்பிக்கை நடிக்கிற சொத்தை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு உசிறு ரெண்டுமா அல்ல, எனக்கு நான் ஆயிக்கிறதால எனக்கு இதை அல்லா ஆயிக்கிறான் என்னோட அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிற. அதை சுற்றியும் அல்லாட ஏற்பாடு எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி நான் முன்னுக்கு வர்றதுக்கு அல்லா எனக்கு ஒரு வழியை காட்டும். இன்ஷா அல்லாஹ். இந்த வேளையிலே உண்மையில் நம்முடைய இணைந்து கொண்டு மிக்க மகிழ்ச்சி. பல தகவல்கள் எமக்கும் அறியாமல் இருந்தது. உங்களை பற்றி கூட வெவ்வேறு பெயர்களில் கூட இந்த விவரம் வெளிவந்திருந்தது. இந்த வேளையில் அப்படியானால் அங்கிருக்கும் அலுத்கம முஸ்லிம் சமூகம் உங்களோடு உறுதுணையாக இருப்பதாகவே நாமும் கேள்விப்பட்டோம். இப்பொழுது கூட நீங்கள் ஒரு கூட்டத்திலே இருப்பதாக நான் அறிகின்றேன். எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த சமூகம் உங்களோடு தொடர்ந்து துணை நிற்க வேண்டும். அதே போன்று உலக முஸ்லிம்களிடம் இந்த வேளையிலே இந்த இக்கட்டான தருணத்திலே நீங்கள் வேண்டிக் கொள்வது என்ன? எல்லோரும் இதுக்காக ஒத்துழைச்சு நின்றுச்சுன்னா முஸ்லீம்களுக்காக நான் உசிரையும் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. என்னை இவ்வளவு சொத்து போன போற எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை. நான் அந்த பஜார்ல பயம் இல்லாம தான் நடந்திருக்கிறேன். எவன் என்ன எதிர்கண்டு சென்னாலும் எனக்கு பொலிசாலையும் சென்னு மூட சொல்லி அதுவும் நான் மூடல. என்னடா கடை மூடத்துக்கு மூடி நடிச்சேன்னா நாளைக்கும் எனக்கு இதே சோனவனுக்கு எங்களுடைய முஸ்லீம் ஒருத்தருக்கு இதே பிரச்சனை நாளைக்கும் நடக்கும்ன்றதுக்காக அவங்க என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் நான் ஒன்றுக்கும் இதாக்கல். என்னடா நான் தவறு செஞ்சில்லை. தவறண்டியது நாங்க அப்படியாப்பட்ட மனுஷரும் இல்லை. நாங்க தவறு செய்யறதுக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்க இன்னும் வியாபாரம் பண்ணதுக்காக போட்டதுதான். நான் சின்ன காலத்துலேருந்து நான் ஒரு 8 வயசுலேருந்து அந்த டவுன்ல தான் நான் வியாபாரம் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திக்கிறேன். நல்லா இருக்கிறான் எவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ். இந்த வேளையில் அப்படியானால் உலக மக்கள் உங்களுக்காக பிரார்த்தனைகளை முன்வைக்கட்டும். நீங்கள் தொடர்ந்திருங்கள். உங்கள் ஆறுதலுக்காக அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். நாமும் நமது பிரார்த்தனைகளை முன்வைக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் எதிர்காலத்தில் தொடர்பு கொள்கின்றோம். இந்த வேளையில் உங்கள் மன ஆறுதலுக்காக பிரார்த்திக்கின்றோம். நன்றி. ஜஸாக்கல்லாஹ்.